நாளே பொருளை வச்சு ஹெல்த்தியான பிஸ்கட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஓவன் இல்லாமல் செய்யலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம செய்ய போகிற பிஸ்கட்டுக்கு வந்து இந்த கப்பு அளவு தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுக்க போகிறேன். அதில் வந்து அரை கப்பு வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன். வாசனைலாம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருந்தேன். இப்போ அதே கப்பு அளவுக்கு வந்து அரை கப்புக்கு வந்து ஜீனி போடுறேன். இப்போ ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பீட்டர் இருந்தால் அதை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயில் வந்து பொடி பண்ணி சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டிட்டேன். இப்போ வந்து ஒரு கப்பு வந்து நான் ராகி மாவு போட போகிறேன். 1/4 கப்பு வந்து கோதுமை மாவு போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை வந்து அதுக்கடுத்து உப்பு போட போகிறேன். உப்பு வந்து சும்மா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மட்டும் போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக பிணைஞ்சிட்டேன். உங்களுக்கு எண்ணெயிலே பிணைஞ்சிடலாம். அப்படி எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் தண்ணியாக ஊற்றக்கூடாது. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கட்டியாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எப்படி பிஸ்கட் செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் வச்சு ஒரு ஸ்டாண்டை வச்சுருக்கேன். ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு லேசாக கோதுமை மாவை தூவி விட்டுருக்கேன். இப்போ வந்து பிஸ்கட் செஞ்சு அதை வைக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வைங்க. நான் ஒரு ரவுண்டாக வச்சு அதை கட் பண்ணி லேசாக கீறி விட்ற மாதிரி ஷேப்புக்காக இந்த மாதிரி பிஸ்கட் செஞ்சு வச்சுருக்கேன். இப்படி ஒரு மூடி போட்டு 30 நிமிஷம் வந்து குறைச்ச தீயில் வச்சு வேக வச்சு எடுங்க பார்க்கலாம். பிஸ்கட் நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. ஹெல்த்தியான ராகி பிஸ்கட் ரெடி.